ஹாப்பி சாபத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சபைகளுக்கு ஆலோசனையில் அம்மையாரோட கம்யூனியன் வித் காட், தேவனோட உறவாடுதல்ங்கிற புத்தகத்திலிருந்து ஜெபமும் சோதனைகளுங்கிற தலைப்பில் ஒரு வசனம், அந்த வசனத்தை சார்ந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு அம்மையார் கொடுக்குற விளக்கம் ஒரு 6 விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலைப்பே ஜெபமும் சோதனைகளும் தான். சோதனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேதாகமத்திலேயே அதிகப்படியான சோதனையை அனுபவித்த ஒரு மனிதன் யாருன்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? யோபு குறித்து தான் அந்த வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிற வசனம்தான். யோபுக்கு நிறைய சோதனைகள் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அந்த 23வது அதிகாரத்திலேயே 2வது வசனத்தில் பார்த்தோம்னா, இன்றைய தினம் அவருடைய அங்கலாய்ப்பு எப்படி இருந்ததுன்னா, அவர் தவிப்பை காட்டிலும் அவருடைய வாதை கடினமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வசனத்தில் நான் பிறகு சோதித்ததுக்கு பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எதிர்காலத்தை சொல்கிறாரு, நடக்கக்கூடிய சோதனைகளையும் சொல்கிறாரு. நாம் இதிலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நாளாந்த சோதனைகளையும் நிச்சயமில்லாத எதிர்காலத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கணும் நம்மளால் சொல்ல முடியுமா? எதிர்காலம் நம்ம இப்போ தினமும் உழைக்கிறோம், நாளைக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம சேமிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. நாளாந்த சோதனை, நாளாந்த அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கான சோதனைகள் இருக்க தான் செய்யுது. அது சிறிய சோதனையாக இருக்கட்டும், பெரிய சோதனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நமக்கு சோதனைகள் இருக்க தான் செய்யுது. இதுக்கு அம்மையார் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாட்களை போல உங்கள் பலன் இருக்கும். அதாவது நாம் இன்னைக்கு நமக்கு பலன் தேவைங்கிறப்ப நமக்கு அந்த பலனை கொடுப்பாரு. இன்னும் 10 நாளைக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வரப்போகுதுன்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு அந்த பலனை கொடுத்து நீ தாங்க போகிறாங்க அப்படிங்கிற பலனை அவர் கொடுக்க போகிறது கிடையாது. நாம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். தேவன் நாளைக்கு வேண்டிய உதவியை இன்று தரமாட்டார். ஏன் அவர் தரமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திற்கான அந்த மார்க்கத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா திகைச்சு போயிடுவோமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் எப்போதும் தரப்போறது கிடையாது. அவர்கள் எவ்வளவை தங்கள் நினைவில் வைத்து கொண்டு செயலாற்ற முடியுமோ, நம்மளோட நினைவுல எவ்வளவு நம்மளால செயலாற்ற முடியுங்கிற ஒரு அளவுகள் இருக்கு. அதை தான் அவர் நமக்கு கொடுப்பாரே தவிர அதற்கு அதிகமாக கொடுக்க போறது கிடையாது. அதிகப்படியான ஞானமும் பலனும் இப்போதைய தேவைக்கு மட்டுமே அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முதல் கருத்தை சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தெய்வீக ஆறுதல். தெய்வீக ஆறுதல் அப்படின்னா, இந்த உலகமே எப்படிப்பட்டதாக தான் இருக்கு அப்படின்னா குழப்பங்களாக தான் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு மேலே யார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தேவன் இருக்கிறாரு. அவர் இந்த குழப்பங்களுக்கு மேலாக அவருடைய கண்ணோட்டத்தின் முன்பாக வைக்கப்படுகிறது. அவர் அங்கிருந்த வண்ணம் நமக்கு எதை கொடுத்தால் நன்மை பயக்கும் என சித்தம் கொள்கின்றாரோ அதையே தான் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சோதனையையும் அளக்கிறார். இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனை தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளால எவ்வளவு தாங்க முடியுமோ அதை தாண்டி அவர் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாங்கிற அந்த ஆத்மாவை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புடமிடுகிற நெருப்பு அதிகமாயிடக்கூடாது. நம்மளுடைய ஆத்மாவால இவ்வளவு காரியங்கள் தான், இவ்வளவு சோதனைகள் தான் தாங்க முடியுங்கிற ஒரு அளவுகள் அவர் வச்சிருப்பாரு. அதை தாண்டி நம்மளுடைய ஆத்மா புடமிடப்படாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோதனையை அளக்கக்கூடியவரா இருக்கிறாரு. தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் பரிசுத்த ஆவியானவரின் கிருபை நம்முள் வளர வேண்டும் அப்படிங்கிற விரும்புகிறார். நமது வழியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, தடங்கல்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆகியவற்றை அவர் அனுமதித்து நாம் குணப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சோதனைகளை கொடுக்கிறாரு. அந்த சோதனைகள் வழியாக நம்ம என்ன பண்றாரு, நம்ம ஆத்மாவை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அப்படிங்கும்போது, தேவனின் பிரசன்னம் கிறிஸ்துவை சுற்றி இருக்கிறது. தாம் அளவிட முடியாத அன்பினால் உலகத்திற்கு எது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடுமோ அதுவே என்று வேறொன்றும் அவர் மேல் சுமத்தப்படவில்லை. இப்போ நமக்காக பாடுகள் அதிகப்படியாக சுமந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா ஏசப்பா. ஏசப்பா மேலே அவர் அவரால் எல்லா கஷ்டங்களையும் தாங்க முடியும்னு சொல்லி நம்மளுடைய நன்மைக்காக அவருக்கு என்ன பண்ணாருங்க அப்படின்னா கஷ்டங்களை சுமத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது துக்கத்தின் ஊழியம். இதை ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு சில குடும்பங்களில் நம்ம பறவைகள் வளர்க்குறோம். என்னென்ன விலங்குகள் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறது உண்டு. இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பறவைகள் வளர்க்குறவர் வீட்டுக்கு வெளியே நல்ல காற்றோட்டமான இடத்துல வெளிச்சம் மிகுந்த பகுதியில் நல்ல சத்தங்கள் இரைச்சல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பறவையை வச்சிருக்கிறாரு. அந்த பறவைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த பறவையால் அந்த பாட்டை பாட முடியுமா? நிறைய இரைச்சல் கேட்குது, வெளிச்சம் நல்லா இருக்குது. அந்த பறவைக்கோட நிதானம் சரியாக இருக்குமானா இருக்காது. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கூண்டுக்குள்ளே இருட்டை உண்டாக்கி எந்த இரைச்சலும் சத்தமும் கேட்காதபடிக்கு அந்த பறவையை தனிமைப்படுத்தி அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. அந்த பறவைக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன பண்ணணும்? அந்த பாட்டை மட்டும்தான் கேட்டாகணும், வேறு வழியே கிடையாது. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அந்த பறவையை அந்த பாட்டை பாட சொல்லும்போது அது அவ்வளோ நேர்த்தியாக பாடினதான். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அதே போல தான் தேவன் நமக்கு ஒரு பாடலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் துன்பத்திலும் தொல்லையிலும் கற்றுக்கொள்ளும் போது அதை நாம் நன்றாக பாடக்கூடியவர்களாக இருப்போமா? அது எந்த விதத்திலேயாவது கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். கடைசியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அன்பில் ஓய்வு கொள்ளுங்கள். நம்ம அநேக சமயங்களில் மனம் வருத்தத்தினால நிறைந்திருப்போம். அப்பொழுது யோசனையில் ஆழ்ந்து விடாதீர்கள். நம்ம கடவுள்கிட்ட போக முடியாத அளவுக்கு கூட நம்மளோட பிரச்சனைகளை சுமக்க முடியாத அளவுக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடிய நிலைமையில கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த பிரச்சனையை குறித்த யோசனையில நம்ம மூழ்கி விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிவீர்கள். அவர் உங்கள் பலவீனங்களை அறிவார். நீங்கள் அவர் கரங்களில் தங்கி இருக்கும் போது அவர் சித்தத்தை அறிவீர்கள். சோதனைகள் உங்களை தீவிரமாக தாக்கும் போதும், தடுமாற்றம், கவலை போன்றவை உங்கள் ஆத்மாவை அலைக்கழிக்கும் போதும், நீங்கள் கடந்த காலத்தில் எங்கு வெளிச்சத்தை கண்டீர்களோ அவ்விடத்தை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பில் அவரது காக்கும் கரங்களில் இளைப்பாறுதலை பெறுவீர்கள். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட கவலைகள், தடுமாற்றங்கள், தொல்லைகள் எது நேர்ந்தாலும் நாம யாரை தான் நோக்கி பார்க்கணும்? நமக்கு கடந்த காலத்துல கடவுள் செய்த நன்மைகளை நோக்கி, அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும்போது அவரது ஆறுதல் பெற்று நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள போவோம்னு சொல்லி அம்மையார் நமக்கு ஒரு 6 விதமான கருத்துக்களை கொடுத்துருக்குறாங்க. சபைகளுக்கு ஆலோசனை பகுதியை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி. ஆமென்.